சரி ஓகே. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டாபிக் லான்ச்சுக்கு வந்து ஈவென்ட் அதாவது இந்த வீடியோ வந்து ஈவெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கான ஒரு வீடியோ. இது வந்து சும்மா ஒரு வீலாக்ஸ்னாக தான் போகும். இந்த சேனலில் இருக்கிற டாபிக். இந்த டாபிக் வந்து ஃபவுண்டர்ஸ் பிஸ்னஸ் வந்து ஃபவுண்டர் லெவல் லாக்ஸ் வந்து இந்த சேனல் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த வீடியோ காலில் ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்பேஸ். அண்ட் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த டாபிக்ஸ்க்கான இந்த பிளான்லாம் எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி டாபிக்ஸோட கதை என்னன்னா இது வந்து ஒரு மினிமல் ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணது. அதனால் அதுக்கப்புறம் வந்து சில கன்ஸ்டன்ஸ்னால வந்து நான் ஃபர்தராக டெவலப் பண்ண முடியாமல் ஏன்னா நான் சைலண்டாக வச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு 3 வருஷம். ஸோ இப்போ எனக்கு மறுபடியும் அந்த சைலன்ஸ் எடுக்கக்கூடிய அந்த இது கிடைச்சதுனால ஸோ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டுச்சு அப்படின்னா ரெக்கார்டிங்கில் சொதப்பிட்டேன்னு அர்த்தம். சரி ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் கூட கேளு, இது வீலாக்ஸ் தானே, நான் பண்ணுற கேடு எட்டத்தனம் குறுக்குத்தனம் வந்தாலும் அதில் வந்தால் பிரச்சனை கிடையாது, பார்த்துப்போம். ஸோ யா, தீஸ் ஆர் த பிளான்ஸ். அண்ட் இந்த பிளான்ஸ் நடக்குமா நடக்காதாங்கிறது ஆல்ரெடி இதுவே பாஸ் ஆகிருந்துச்சு 3 வருஷம். ஸோ இப்போ தான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால இது நடந்தால் நடக்கலாம். அண்டு வந்து இப்போ நான் கொஞ்சம் போதையில் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் போதையில் இல்லை. டைம் வந்து இங்கே 2 AM 2 AMக்கு உட்காந்துருக்கேன் பில்ட் பண்ணிட்டு. ஸோ அதனால் அது அந்த கேரில் இருக்கேன். ஸோ பார்க்க போதையில் இருக்க மாதிரி இருக்கலாம். கண்ணாடி போட்டதுனால போதை நல்லாவே தெரியுது. போதை போட்ட மாதிரியே தெரியுது. கண்ணாடி கலனா கண்ணு தெரியாது. சரி ஓகே. ஸோ இந்த இப்போ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் வந்து மேஜர் ஈவெண்ட்ஸை வந்து நான் டாப்பிக்காக க்ரியேட் பண்ணியிருப்பேன், இல்லை டேட் வைஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்க போகிற டாப் ஈவெண்ட் என்ன அப்படின்னா, இன்னும் 1 வீக்கில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. எஸ், April 23. ஸோ இந்த 1 வீக்கில் வந்து இந்த எலெக்ஷன் தான் மேஜர் ஈவெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஆனால் இது வந்து ஆக்சுவலாக இந்த லான்ச் வந்து ரொம்ப முன்னாடியே இருந்திருந்தால் எலெக்ஷனுக்கு ஒரு பிளான் வச்சுருந்தேன். அந்த பிளான் இந்த 1 வீக்கில் சக்ஸஸ் ஆகாது. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் திஸ் இஸ் அபவுட். ஈவெண்ட் லான்ச்சுக்காக மட்டும்தான் இந்த டாபிக்ஸை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்னொரு ஃபீச்சர் ஒன்று பண்ணியிருந்தேன், என்னென்னா ப்ளே அண்ட் பாஸ் வந்து ரெக்கார்டிங்கில் ஒன்றால் பண்ணிக்க முடியும். ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து பாஸ் பண்ணி பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பாஸ் ஒன்று ஆட் பண்ணேன். ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த ரெக்கார்டிங். ஸோ அண்டு வந்து யார் ரெக்கார்ட் பண்ணாலும் அது வந்து ஸ்ட்ரைட்டாக யூடியூப்பில் அப்லோட் ஆகிக்கும். கேன்சல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அண்டு மீட்டிங்கில் ஓவராலாக ஹையஸ்ட் கேங் கூட பேசிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து நான் உட்காந்து செல் பண்ணுறதை விட நான் யூஸபிளாக கொண்டு வரலாங்கிறக்காக நான் வந்து பீப்புள் ஆன்போர்ட் பண்ணுவேன். ஸோ பீப்புள் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற நிறையா ஆர்கனைசேஷன் நடக்கும். அண்ட் இது ஒரு பிக்கஸ்ட் கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணுற மாதிரி நான் எய்ம் பண்ணியிருக்கேன். பட் லெட்ஸ் சி வாட்ஸ் ஹேப்பனிங் இன் ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து யூடியூப் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அதுவும் ரொம்ப நாளாக சைலண்டில் வச்சுருந்தேன். ஸோ அவனுக்கும் வயலன்ஸ் கொடுக்கணுங்கிறக்காக தான் யூடியூப் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபேஸை காட்டி தொலைஞ்சிடணும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அந்த ஃபேஸ் வந்து வெறும் ரியாக்ஷன் வீடியோ மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஆப்பை பற்றி வீடியோ போடணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, see you next time.